கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரான ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிறார். இன்றைக்கி அவர் நல்ல வசதி உள்ளவர், அவருக்கு நிறைய சொத்துக்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனால் அவருடைய திருமணம் நடக்கும்போது அவர் சொல்றாரு, அன்னைக்கு நினைச்சிருந்தாலும் எனக்கு கடன் கொடுக்கறதற்கு நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா என்னுடைய திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா பழைய பேண்ட் பழைய சட்டை அதை போட்டுட்டு தான் என் திருமணத்தை செஞ்சேன். ஏன் அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கிறது தவறு என்கிற ஒன்றை என் மனசுல அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னாரு. இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபத்தோடையே இருக்கட்டும். டாடி கடன் வாங்கினது தப்பு தான் டாடி, கடன் வாங்கினது தவறு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே, தவறு தான் ஆண்டவரே. சோ இன்றைக்கு ஒரு 7 காரியத்தை உங்களோட கூட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு, ஏன் தப்புன்னு நான் சொல்றேன். இப்போ 7 காரியத்தை, இந்த 7 காரியத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கிங்க. இந்த 7 காரியத்தையும் நீங்க நோட் பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன், கடன் வாங்கினது தப்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். ஏன் நீங்க நியாயப்படுத்த கூடாது அப்படின்னா இந்த 7 காரியம் உங்களுக்கு உதவி செய்யும். நம்பர் 1, முதலாவதாக கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்றதை குறித்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஸோ 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். 16ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 12வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இந்த வார்த்தையை குறித்து அநேக நாட்கள் நான் பிரசங்கத்தில் கூட சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா என்கிறது இவன் சாதாரணமானவன் அல்ல. ஆண்டவருடைய அற்புதத்தை நேருக்கு நேராக நீங்கள் முன்பான இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த ஆசா அவன் பண்ணின ஜெபம், அவன் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதம், அவனுக்கு விரோதமாய் வந்த லட்சக்கணக்கான பேரை ஜெயித்தது எல்லாத்தையும் அவனுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். ஆனா திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான். இந்த பின்மாற்றத்திற்குள்ள போகும்போது அவனுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா வியாதி வந்துருச்சு. வேதம் இந்த இடத்துல சொல்லுது, அவனுடைய காலிலே நோவு, அந்த வியாதியை கண்டு அந்த நேரத்திலும் அந்த வியாதியிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். அவன் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனுடைய கால்களிலே வந்த வியாதி எதுக்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா கர்த்தரை தேடுறதற்காக அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவரை தேடுவதற்காகத்தான் அந்த வியாதி. அவன் உண்மையாய் ஆண்டவரை தேடி இருந்தால் அந்த வியாதி அவனுக்கு சரியா இருக்கும். ஆனா அவன் கர்த்தரை தேடாம பரிகாரிகளையே தேடினதுனால அந்த வியாதி அவனுக்கு சரியாகலன்னு பைபிள் சொல்லுது. சோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்க கடன் வாங்குனீங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லாததுனால தான் நீங்க கடன் வாங்குனீங்க. சோ அப்போ விசுவாசம் இல்லாதது தவறா அப்படின்னு கேட்டா, எஸ், கர்த்தரை நம்பாதது, கர்த்தரை விசுவாசிக்காதது தவறு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
ஸோ நீங்க கடன் வாங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னா ஃபெய்த் இல்லை. கடன் வாங்குறதை நிரூபிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க கடன் வாங்குறதுக்கு வேற எதுவுமே நீங்க நிரூபிக்கங்க. இல்ல பாஸ்டர் என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்தாங்க, அந்த இடத்துல ஆப்ரேஷன் இம்மிடியேட்டா பண்ணணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, என் கையில காசே இல்லை, நான் போய் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பல. உங்க கையில காசு இருந்து நீங்க மருத்துவமனையில செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா இப்ப காசு இல்லை. ஆனா நீங்க கடன் வாங்குவீர்களே, ஆனால் நிறைய பேரிடத்துல என்ன குறைவா மாறிச்சுன்னா ஃபெய்த், விசுவாசம் குறைவாய் மாறினது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்து வாங்கியிருந்தா கூட, அதற்கு பிறகு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய கிருபையும் ஆண்டவர் தர்றாரு. நிறைய பேருக்கு அந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய திருச்சபையில ஒரு நாள் ஒரு பிரதர் ரொம்ப சிக் ஆயிட்டாரு. அப்போ சிக்காகும் போது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போகும்போது டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, அவருக்கு கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவருடைய மனைவி அழுறாங்க சர்ச்சில், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு பைசாவும் இல்லை பாஸ்டர், இப்போவே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம இதுக்கடையில் போய் கடன் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணுனா எப்படி நம்ம இந்த கடனை கட்டுவோம், எனக்கு ஒன்றுமே தெரில, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் எங்கள் கணவனார் சொல்கிறாரு, என் மேலே உனக்கு அக்கறையே இல்லை, என் மேலே உனக்கு பாசமே இல்லை, நான் சம்பாரித்து கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டேன்ல, இன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உனக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் மேலே பாசம் இல்லாமல் எல்லாம் இல்லை பாஸ்டர், எனக்கு நிறைய ஃபெய்த் இருக்கு பாஸ்டர், ஆண்டவர் நிச்சயமா ஆபரேஷனே இல்லாம விடுதலை கொடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ்டர். அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவரிடத்துல நான் பேசினேன், பிரதர் விசுவாசிக்கலாம் பிரதர், ஆண்டவரால முடியாது எதுவும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான சுகத்தை தருவார்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டார், இல்ல ஆபரேஷன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல, நான் சரியாயிருவேன் அப்படின்னு. அதே போல எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், சிஸ்டர் கண்ணை மூடிட்டு சரின்னு சொல்லிருங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா தடுத்து போடுவாரு, நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனா, அங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போன நபரை டாக்டர் கடைசியா அந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்து, உங்களை யார் உள்ள வர சொன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆபரேஷன், அது தொண்டையில இருக்குது, அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனவரை வெளியே அனுப்பி விட்டாங்க. அவங்க கண்ணீரோட சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துறாருன்னு நான் என் கண் கூட பார்த்துட்டேன். இன்னைக்கும் அந்த குடும்பம் திருச்சபையில சாட்சியா தான் இருக்கிறது. ஸோ நம்பர் 1, நான் எல்லாரையுமே சொல்லலை, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலர் நீங்க கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா, உங்களுடைய விசுவாச குறைவினால தான் நீங்க கடன் வாங்கினீங்க. கர்த்தரை நம்பாததுனால உங்களுக்கு பொறுமை வரல, கர்த்தரை நம்பாததுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் செய்வார்னு வெயிட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கல, ஆண்டவரை நீங்க நம்பாததுனால தான் நீங்க கடன் வாங்கிட்டீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பி இருப்பீர்களே, ஆனால் நீ நிச்சயமா கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களை அறியாமலே அந்த நெருக்கம் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை குறைச்சிருச்சு. நீங்க போய் வாங்கி அந்த பணத்தை கொடுத்து இப்ப சரி பண்ணலான்னு சொல்லி நீங்க சரி பண்ணிட்டீங்க, பணத்தை கொடுத்து வாங்கிட்டீங்க, பணத்தை வாங்கி அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்களுடைய அவிசுவாசம். ஸோ எல்லாரும் தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே. உண்மைதானே? உண்மைன்னு நம்புறீங்களா? இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சிஸ்டர், பிரதர். நீங்க இன்னைக்கு வெட்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க அவமானப்பட்டு போய் நிற்கிறீங்க, இன்னைக்கு மனம் நொந்து போய் இருக்கிறீங்க. நீங்க வேற எதுவுமே காரணம், அன்னைக்கு மட்டும் அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேல நீங்க ஃபெய்த் வச்சிருந்தீங்கன்னா, விசுவாசத்தோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு உங்களை விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார், விட்டுருக்கவே மாட்டார். ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உங்களை தள்ளி இருக்கவே மாட்டார். ஸோ யார் மேலன்னா, கர்த்தர் மேல, கர்த்தர் மேல. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய ஊழிய அனுபவத்தில் இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 20 ஆண்டுகளில் எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்கு முன்னாடியும் போய் கை நீட்டுறத நான் விரும்பவே இல்லைங்க. எனக்கு கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, மாத்துக்காக கொடுங்க, கடனா கொடுங்க, அப்புறம் தர்றேன், நிச்சயமா சொல்றேன், இல்லவே இல்லைங்க,
இல்லவே இல்லை. ஒருவேளை அது கிடைக்கலன்னா கூட, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுங்கப்பா, நீங்கள் எனக்கு கொடுங்கப்பா. நீங்கள் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எடுக்கிற இந்த கேமரா, சர்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். அப்போது அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி இன்றைக்கு இருந்த கேமராவில் ஒரு 2 கேமரா வந்து ரொம்ப ஹை ரேஞ்ச் கேமரா, அடுத்த லோ ரேஞ்ச் கேமரா, அடுத்த கேமரா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேமரா. அன்னைக்கு அந்த கேமராவினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்குள்ள அந்த கேமரா வருது. எனக்கு ஒன்றுமே தெரில எப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சா, இந்த கேமரா வாங்கினா தான் அது நல்லா இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க சொன்ன உடனே நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து அதை பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பரில் வந்து அந்த கேமரா அதுக்கு மேலே, அந்த பேப்பர் மேலே, அந்த படத்து மேலே கையை வச்சு, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், இது எங்களுக்கு பெரிய தொகை, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அது மிகப்பெரிய தொகை, அது இவ்வளோ தொகையை கொடுத்து நாங்கள் வந்து இந்த கேமரா வாங்க முடியாது, நீங்கள் தான் இரக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை ஜெபம் பண்ணிட்டு ஒரு நோட்டீஸ் போர்டில் மட்டும் இந்த மாதிரி, ஆண்டவர் நமக்கு இந்த கேமரா வாங்குறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம், தேவனே இந்த கேமராவை எங்களுக்கு தாரும் அப்படின்னு அந்த ஜெப டீமிட்டத்தில் ஜெபிக்கிறதுக்காக நான் வந்து வச்சுருந்தேன். சர்ச்சிலையும் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த மாதிரி நம்ம ஒரு கேமரா வாங்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து நிறைய விஷயத்தை ஷூட் பண்ணி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக நம்ம வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சபையில் நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களும் வந்து ரொம்ப அன்னைக்கு நெருக்கப்படுறவங்களா இருந்ததுனால ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அப்படின்னு வந்துச்சு. பார்த்தா ஒரு 20,000 ரூபா தான் வந்திருக்குது. நாங்கள் வாங்க போகிற கேமரா வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா. வந்த பணம் அன்னைக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தது 20,000 ரூபா வந்திருக்குது. எனக்கு அது ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நான் என்ன நம்பினேன் அப்படின்னா, எப்படியும் நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம், நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னா ஆண்டவர் இரக்கம் செய்வார், ஜனங்கள் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாம் நான் நிறைய பண்ணோன்னே 20,000 ரூபா வந்த உடனே ஷாக் ஆகிட்டேன் நான். ஆனால் அமைதியாக வச்சுட்டேன் நான். அதை குறித்து அப்படியே அமைதியாக வச்சு 1 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கேமரா, ஆண்டவரே இது உங்களுக்கு விருப்பமானதா இருந்தால் எனக்கு நீங்கள் தருவீங்கப்பா, இது உங்களுக்கு சித்தமாக இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கும், நீங்கள் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து அதை வேற எந்த விதத்திலும் நான் வாங்க மாட்டேன். நம்முடைய திருச்சபையில் வந்து அந்த கேமரா அன்னைக்கு இருக்கிற ஸ்டுடியோ ஒரு பிரதர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற 20,000 ரூபாயில் கட்டி இன்னொரு 30,000 ரூபா கூட 50,000 ரூபா கட்டி இஎம்ஐல எடுத்துடலாம், மாதம் மாதம் இவ்வளோ கட்டிட்டோன்னா அந்த கேமரா நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு இஎம்ஐ கடனுக்காக சொன்னார். என்னமோ சொன்னாங்க. ஆனால் நான் உண்மையிலே அந்த ஒரு டைம் திருச்சபையில் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், விட்டுருவோம், கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். பல மாதங்கள் தாண்டி அந்த ஒரு கேமராவுக்காக பல மாதங்கள் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னைக்கு ஆண்டவருக்கு அதை தரணும்னு எனக்கு விருப்பம் இருக்குதோ, இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் எப்போ தரணும்னு நினைக்கிறாரோ அப்போ தருவார். அது வரைக்கும் வெயிட். நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா, அது 2 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ நீங்கள் கொடுப்பீங்க, ஆனால் நான் கடன் வாங்கி அதை வாங்க மாட்டேன், அது தப்பு. இன்று நான் நம்புகிறேன், கர்த்தர் அதுக்கப்புறம் அந்த கேமரா வாங்குறதுக்கு உதவி செய்தார். இன்றைக்கு அதன் மூலமாய் ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நாட்களெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், அன்றைக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னா, உங்களுக்கு விசுவாசம் நிறைய பேருக்கு குறைவாக இருந்துருச்சு, நம்பிக்கை குறைவாக இருந்துச்சு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம தான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் ஒரு கூட்டம் எந்த வியாதி வந்தாலும் மருத்துவமனைக்கு போக மாட்டோம், கர்த்தர் வச்சிருந்தா இருக்கட்டும், எடுத்துக்கிட்டா கர்த்தர் ராஜ்யத்துக்கு போவோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் 80 வயசு 90 வயசு வரைக்கும் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த கிருபைக்காக ஆண்டவரிடத்தில் கெஞ்சுறேன். நம்பர் 2, இரண்டாவதாக
நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், 22ஆம் அதிகாரத்திலே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 22ஆம் அதிகாரம் 33வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நீங்கள் 31லிருந்து வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க மிக கவனமா இந்த இடத்துல கவனிக்கணும். வேதம் நமக்கு மிக அழகா இந்த இடத்துல சொல்லுகிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, இந்த மாதிரி உன்னை சோதிக்கிறதுக்காக சத்துரு என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறான். நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் வருது. என்ன சொல்றீங்க? யாரை பார்த்து? நானா உங்களை மறுதளிக்கிறதா? நான் பின்மாறி போறதா? அப்படியெல்லாம் இல்லையே. காவலிலும் சாவலும் உண்மை நான் பின்பற்றுவேன். காவல் வந்தாலும் நான் உங்களை பின்பற்றுவேன், சாவு வந்தாலும் உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே. அப்படியெல்லாம் இல்லை. நீங்க என்ன மட்டும் அப்படி நினைச்சுக்காதீங்க. அவன் மேல அவனுக்கு மிகப்பெரிய கான்பிடென்ட் இருக்குது, தன்னம்பிக்கை, தான் மேல நம்பிக்கை. இந்த பேதுரு இது மட்டும் இல்ல, நீங்க ஆண்டவர் கடல் மேல நடந்து வரும்போது எல்லாருமே போட்ல இருக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்த உடனே பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க. ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், வாடா அப்படின்னு. பொதுவாக இந்த பேதுருவை பொறுத்த அளவில் அவனுக்கு எப்பவுமே தன் மேல அவனுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும், தான் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் அவரை பிடித்து கொண்டு போகும்போது அதே போல இவன் 3 விசை மறுதளிப்பான். மறுதளிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி ஒப்புரவாயிருவான், மன்னிப்பு கேட்டுருவான். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் உண்மையை சொல்லுவான், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். தான் மேல வச்சிருக்கிற கான்பிடென்ட் அது வரைக்கும் தன்னையே நம்பிட்டு இருந்தான். நான் காவலிலும் சாவலும் உம்மை பின்பற்றுவேன், அப்படியெல்லாம் பண்ணுவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன், நான் வந்துருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ஆனா அந்த ஒரு விழுகைக்கு பிற்பாடு இல்ல 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 இல்ல, நம்ம கான்பிடென்ட் எதுவும் இல்லை, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தாதான் செய்ய முடியும்னு அறிக்கை செய்யற. அதான் சொல்றேன், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். உங்களுக்கு தான்ப்பா தெரியும், எனக்கு நான் அடிக்கடி விழுந்து போறோம்ப்பா. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கினதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்க மேல நீங்க வச்சிருந்த அந்த கான்பிடென்ட் தான் காரணம். உங்க வேலை மேல நீங்க வச்சிருந்த கான்பிடென்ட், உங்க வருமானத்தின் மேல நீங்க வச்சிருந்த கான்பிடென்ட். நான் சொல்றேன், உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களை குறித்து ஒரு பெரிய உயர்வான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது தவறு அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் சொல்லுவான், தன் மேல நம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை உண்மைதான். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தவறல்ல. ஆனா ஒரு பெரிய கான்பிடென்ட், அதிகமான கான்பிடென்ட், கடவுளை விட நான் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்பிடென்ட் உங்களுக்கு இருந்துடக்கூடாது. அதான் அடிக்கடி நான் என்ன பொறுத்தளவு சொல்லுவேன், உலகத்தானுக்கு தன்னம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடவுள் நம்பிக்கை என்ற மட்டும்தான் இருக்குது. என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய கான்பிடென்ட்னால அல்ல, என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையினாலே அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார், அதனால நான் எல்லாம் செய்வேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உலகத்தான் எந்த இடத்துல பார்த்தாலும் தன்னம்பிக்கைன்னு எழுதிட்டே போட்டுருவாங்க. தன்னம்பிக்கை தான் உன்னை வளர்த்தும், தன்னம்பிக்கை தான் உன்னை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் இல்லை, கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை.
எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் செய்து முடிப்பார். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்கினாங்க அப்படின்னா, அவங்க மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. நான் கட்டிடுவேன், நான் கொடுத்துருவேன், எனக்கு வயசு கம்மியாக தானே ஆகுது, எனக்கு இப்படி இருக்குல்ல, எனக்கு இவ்வளோ சம்பளம் வருதில்ல, எனக்கு இந்த வேலை இப்படி வருமானம் வருதில்ல, என் மேலே நம்பிக்கை. ஆனால் உங்கள் மேலே அன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் ஒருவேளை இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிட்டாருன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையை என்ன சொல்கிறாரு, நமக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருந்தா நிறைய பேர் இன்னைக்கு கடன் வாங்க மாட்டீங்க. ஸோ கடன் வாங்குறதுக்கு ஏன் தப்பு அப்படின்னா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சதுனால அது தவறு என்று நான் கருதுறேன். எப்பவுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவங்க மேலே நம்பிக்கை வேண்டாங்க. நான் செஞ்சிருவேன் அப்படின்னு செய்யக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உள்ள இருக்கிறவர் மேலே எனக்கு நம்பிக்கை. என் சரீரம் பலவீனமானது தான், என் மூளை அது குறைவானது தான், என் பலன் குறைவுதான். ஆனா எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், என்னை வழி நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கடன் வாங்க போய் நின்று இருக்க மாட்டீங்க. நீங்க ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருப்பீங்க. அவர் செய்வாரு, அவர் மேல எனக்கு எல்லாமே இருக்குது, அவர் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்க அவர் மேல சொல்லுவீங்க. ஆனா அவர் மேல நம்பிக்கையை குறைச்சு உங்க மேல நம்பிக்கை வந்ததுனால தான் நீங்க நிறைய பேர் போய் கடன் வாங்கிட்டீங்க. ஸோ இப்போ சொல்லுங்க, தப்பா சரியா? ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க கடன் வாங்கினது ஏன் தப்புன்னா, நீங்க கடன் வாங்குறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள ஃபெய்த் இல்லாதனால தான் வாங்குனீங்க. நம்பர் 2, நீங்க கடன் வாங்கினது ஏன் தவறுன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சதுனால தான் நீங்க கடன் வாங்கினீங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம், மிக முக்கியமான காரியம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்க போறோம். ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை, அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். எங்கள் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த அதிகாரத்தை வாசிங்க. சாலோமன் மரித்து போனான். அவனுடைய சார்பில் இப்போ அவனுடைய மகன் ரகோபயாம் இங்கே ராஜாவாக அமர்ந்திருக்கிறான். அப்போ அவன் ராஜாவாக அமர்ந்திருக்கும் போது தேசத்தில் இருக்கிற எல்லாருமே வராங்க. பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா எங்கள்கிட்ட நிறைய டாக்ஸ் வாங்கிட்டாரு, அவர் ஒரு காலத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாரு, ஒரு காலத்துல தங்கம் வெள்ளி எல்லாம் அவருக்கு வந்துருச்சு, ஆனா அவர் 1000 கல்யாணம் பண்ணிட்டாரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா போனதுனால எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாரோ அத்தனையும் அவர் இழந்துட்டாரு, அதனால எங்கள் மேல வரியை சுமத்திட்டாரு. இப்போ ஒண்ணு பண்ணுங்க, அவர் சுமத்தின வரிகளெல்லாம் எங்களால கட்ட முடியல, நீங்க எங்களுக்கு கொஞ்சம் அந்த பாரத்தை கம்மி ஆக்குனா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா, சாலமன் ராஜாவுடைய மகன் சின்ன ராஜா சொல்றாரு, தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆலோசனை கேட்கிறாரு. அதான் தான் கூட வளர்ந்த வாலிபர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு, முதியவரிடத்துலயும் ஆலோசனை கேட்கிறாரு. முதியவரிடத்துல ஆலோசனை கேட்கும்போது முதியவர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி கொடுத்துருங்க, ஏன்னா ஆமா உண்மைதான், ரொம்ப கஷ்டம்தான், நீங்க கொஞ்சம் இறங்கி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா வாலிபர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அதை எப்படி இறங்க போக முடியும், அவங்கள்ட்ட எல்லாம் மதிப்பெல்லாம் இழக்கக்கூடாது, நம்ம இறங்கி போகக்கூடாது, நம்முடைய பெருமையை நம்ம விட்டு கொடுத்துட முடியாது, நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா அப்படி எங்க சவுக்குனால தண்டிச்சாரா, நான் தேள்னால தண்டிப்பேன். அவங்க சொன்ன உடனேயே தன்னுடைய மதிப்பை மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய கெத்தை காமிக்கணுன்றதுக்காக ஜனங்கள் எல்லாரிடத்துலையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் உங்களை தேள்களினால தண்டிப்பேன்,
நான் எங்கள் அப்பாவோட உங்களை நடத்துவேன். சொன்ன உடனே வேதம் சொல்லுது, ஒரு கூட்டம் அப்படியே இஸ்ரவேல் கோத்திரம் அப்படியே பிரிஞ்சிடும். இவருக்கு கொஞ்சமும் மோஸ்ட் பாகம் இன்னொரு பக்கமாய் பிரிந்து போய்விடும். அந்த இடத்துல ஒரு பெரிய பிரிவினை வந்துடும். இவரை ராஜாவா ஏற்றுக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, தாம் மேலே இருக்கிற அந்த மதிப்பை, பெருமையை, அந்த கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த மனுஷன் அவங்களுக்கு முன்பாக தோற்று போய் விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் கெத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறைய பேர் கடன் வாங்கினீங்க. கெத்தா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி கெத்தா இருக்கணும், கெத்தா இருக்கணும். அவங்க கெத்தா காரில் வந்து இறங்குறாங்கல்ல, நான் என்ன அவனோட குறைஞ்சவனா? நான் என் கெத்தை காமிக்க வேண்டாமா? நிறைய பேர் கடன் வாங்கினது தங்களுடைய பெருமையை காண்பிக்கிறதற்காக. அதுக்கு வேற டயலாக் வேற நிறைய பேர் பேசுறாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் செல்வ சீமானா இருக்க வேண்டாமா? நான் அப்படி இருக்க வேண்டாமா? நான் கார்ல ஏறி போனா கர்த்தருக்கு தானா மதிப்பு? நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தா கர்த்தருக்கு தானா மதிப்பு? நான் வந்து பெரிய பங்களா கட்டினா ஆண்டவருக்கு தானா மதிப்பு? இருக்கட்டும்பா, கர்த்தருக்கு மதிப்பு தான். என் வீட்டில் வசனம் தானே தொங்கும், என் கார்ல வசனம் தானே ஒட்டுவேன், அதன் மூலமா ஆண்டவருக்கு தானே மகிமை. சரி சரி, அதுக்காக உங்க கெத்தை காமிக்கிறதற்காக நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களுக்கு தரட்டும் அந்த ஆசீர்வாதத்தை. நான் விரும்புறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் விரும்புறேன், நீங்க கார் வைக்கணும்னு நான் விரும்புறேன், நீங்க பங்களாவில் குடியிருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க நல்லா இருக்கணும், உங்களை பார்த்து நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்க அப்படி கார்ல வர்றது தப்பு இல்லை, அப்படி பங்களாவில் குடியிருக்கிறது தப்பு இல்லை. ஆனா உங்க பெருமையை காமிக்கணுன்றதற்காக கடன் வாங்குனீங்களே, கடன் வாங்குனீங்களே, அதுக்கு தானே கடன் வாங்குனீங்க, அதுக்கு தானே கடன் வாங்குனீங்க. வேணாம். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நாளையில பார்த்தீங்க அப்படின்னா, நான் தனியாக சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று, எனக்கு சமைக்க தெரியாது. ஒரே சாப்பாடை தயிர் சாதமும் முட்டை, தயிர் சாதம் முட்டை அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. நம்ம வந்து எந்த விசுவாசி வீடுகளிலையும் போய் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு அப்போவே இல்லை, சுத்தமாக இல்லை. எனக்கு சமையல் பெருசாக தெரியாது. அப்போது எங்களுடைய கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல் அப்படின்னா ஏழைகள் சாப்பிட்றதற்கான ஒரு ஹோட்டல். அதில் வந்து எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு வாரத்தில் ஒரு மூலையில் அந்த இடத்துல வந்து யார் சாப்பிட வருவாங்க அப்படின்னா, இந்த இந்த டிச்செல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா, மாநகராட்சியில் வேலை செய்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நான் அந்த இடத்துல தாங்க சாப்பிட்டேன், அங்கே தான் சாப்பிட்டேன். இன்றைக்கு கூட இவ்வளோ பெரிய ஊழியக்காரனாகி விட்டேன். இத்தனை ஆயிரம் பேர் வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நினைச்சா எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேணாலும் சாப்பிடலாம். அதனால பெரிய ஹோட்டலில் சாப்பிடலன்னாலாம் சொல்லலை, நான் சாப்பிட்ருக்கிறேன், பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கிறேன், பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஆனால் நான் தனியாக சாப்பிட போனேன் அப்படின்னா, உண்மையிலே எப்போது நான் ரேரு, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து வீட்டில் இல்லைன்னா பாஸ்டர் அம்மா ஊழியத்துக்கு போனாங்க, இப்போ காலையில் டிஃபன் வந்து வெளியே சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா, நிறைய நேரத்தில் வண்டி எடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் அங்கே தான் போயிருக்கிறேன். ஒரு நாள் போய் வண்டியை நிறுத்திட்டு வரும்போது பையன் கேட்குறேன், பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்கள் இங்கே அப்படின்னு. டேய், நான் ரெகுலராக ஏதாவது வெளியே வீட்டில் பாஸ்டம்மா ஏதாவது ஊழியத்துக்கு போயிட்டாங்கன்னா இங்கே தாண்டா ஏதாவது சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. நான் அதை வெட்கப்படவே இல்லை, ஆண்டவருடைய பிள்ளையை வெட்கப்படவே இல்லை. அதை வந்து நான் குறைவாக நினைக்கவே இல்லை. அவன் நல்லா செய்கிறாங்க, சூடாக செய்கிறாங்க, அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பெருசாக உட்கார வச்சிருக்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட உட்கார வச்சு ஆண்டவர் சாப்பிட வச்சிருக்கிறார். ஒரே சாப்பாடு 4000 ரூபாய் கட்டியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. என்னப்பா இவ்வளோ காஸ்ட்டு, நம்ம சாப்பிட்டா எவ்வளோப்பா சாப்பிடுவோம், அப்படியெல்லாம் கூட வாங்கி கொடுத்துருக்குறாங்க.
கர்த்தர் அப்படி வச்சிருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என் கெத்த காமிக்கணுன்றதற்காக எந்த பொருளையும் வாங்கினதும் இல்லை, எந்த இடத்துல போய் நின்னதும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கா ஆண்டவர் தரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு கூட நான் ரொம்ப அன்பா சொல்றேன், மகன், கெத்து காமிக்கிறதற்காக நீ பொருளை வாங்காத, உன் பெருமையை காண்பிக்கிறதற்காக நீ பொருளை வாங்கிக்காத. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செய்து ஒப்பு கொடுங்க பிரதர். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தப்புதான் சொல்லுங்க, தப்புதான் சொல்லுங்க. உண்மைதாப்பா, என் பெருமையை காமிக்கிறதாப்பா வாங்கினேன், அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் தாப்பா வாங்கினேன், அவன் முன்னாடி சீன் போடணும் தாப்பா நான் வாங்கினேன், அவன் முன்னாடி தாழ்ந்து போக கூடாதுன்னு தாப்பா வாங்கினேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நாளைக்கு கர்த்தர் திரும்ப உங்களை தூக்கி எடுப்பாரு. சோ நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரு. உங்களை இந்த பிரச்சனை கர்த்தர் தூக்கி எடுக்க முடியாது. எத்தனை பேர் நிரூபிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப தவறு. நிரூபிக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? கடன் நிரூபிக்கிறாங்க, நான் தான். என்ன பெரிய தப்பு, என்ன பெரிய தப்பு இல்லை, தப்பு. என் பெருமையை காண்பிக்கிறதற்காக வாங்க, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா.